ஏமா ஒரு நிமிஷம் நில்லு. மணி 10 இன்னும் 3/4 ஹவர்ல உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துருவான். தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். சார், நீங்க வெஜிடேரியனா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நான்வெஜ் சமைக்கிற எந்த ஐட்டமும் உங்க வீட்டு கிச்சன்ல இல்ல, அதான் கேட்டேன். என் வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் நான் என்வி சாப்பிட்றத விட்டுட்டேன். என் பொண்ணுக்கு பிடிக்கும், நான் அவளுக்கு அப்பப்போ ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார், நாம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம குணத்தை தீர்மானிக்குதுன்னு வள்ளலார் சொல்லிருக்காரு. என் குணத்தை என் சாப்பாடு தீர்மானிக்கிறது இல்ல, என்ன சீன்றவங்க தான் பெரும்பாலும் தீர்மானிக்கிறாங்க. அதுவும் இல்லாம குணம்ன்றது பர்மனன்ட் மேட்டர் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது தான். ஐ see. பட் அடிப்படையில நீங்க ரொம்ப நல்லவர் சார். என்னதான் நீங்க என்ன பயமுறுத்தினாலும் என் மேல உங்களுக்கு கோவம் இல்லைன்னு தான் எனக்கு திரும்ப திரும்ப தோணுது. கோபம் இல்ல, ஆனா கொலவெறி இருக்கு. உன்னை என்ன பண்ணலான்னு நான் இன்னும் முடிவு பண்ணல, அதனாலதான் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. என்ன வேணாலும் பண்ணுங்க சார், நான் எதிர்க்கவே மாட்டேன். ஏன்னா உங்க வேதனையை நான் டோட்டலா புரிஞ்சுக்கிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நியாயம் சொன்னாலும் லக்ஷனா உங்க பொண்ணு. மேபி நீங்க அவளுக்கு மாப்பிள்ள கூட பார்த்து வச்சிருக்கலாம். தேங்க் காட், தப்பி தவறி அப்படி ஒரு வேலையை நான் செய்ய ஆரம்பிக்கல. செஞ்சிருந்தா என் மானமே போயிருக்கும். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏன் சார் பார்த்தாவ பிடிக்கல? பதில் சொல்ல இஷ்டம் இல்லைன்னா நீங்க சொல்ல வேணாம் சார். யூ நோ சம்திங், நீங்க அவனுக்கு விஷம் வச்சு கொல்ல முயற்சி பண்ண விஷயம் இன்னும் உங்க பொண்ணுக்கு தெரியாது. செத்தாலும் சொல்லக்கூடாதுன்னு நான் பார்த்தா கிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல சார், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். ஒருவேளை பார்த்தா ஏதாவது பெரிய தப்பு பண்ணி. உனக்கு இது தேவையில்லாத விஷயம். ஒரு விதத்துல நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நான் முயற்சி எடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவன் நல்லவனு நம்பிதான் உங்க பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சேன். உங்க பொண்ணு காதலிச்சிட்டாங்கிறதுனால மட்டும் நான் இதை செய்யல. பார்த்தாவ பத்தி உள்டா என்கிட்ட நிறைய சொல்லிருக்கான். சின்ன வயசுல இருந்து தாய் தகப்பன் இல்லாம சொந்தமா பாடுபட்டு வேலை பார்த்து தான் படிப்புக்கு தானே சம்பாதிச்சுக்கிட்டு எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் சார் அவன் மேல ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்திருச்சு. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு துடிக்கிற ஒருத்தன் நிச்சயம் உங்க பொண்ணு நல்லா வாழ வைப்பான்னு நம்பினேன் சார். வாழ வைக்கிறதுன்னு நீ எதை சொல்ற? 3 வேளை சோறு போடுறதா? முட்டாளா நீ? திருப்பதிக்கு போனா 3 வேளையும் ஓசில சோறு தின்னுட்டு ஓரமா படுத்துக்கிட்டு காலம் பூரா கழிச்சிடலாம், தெரியுமா உனக்கு? நார்த் இந்தியால அந்த மாதிரி 100 இடம் இருக்கு. தர்ம சத்திரம் எக்கச்சக்கமா இருக்கு. சோறா ஒருத்தருக்கு முக்கியம். அதுக்காகவா பிறந்தோம்? அதுக்காகவா வாழ்றோம் நாம? நிச்சயமா இல்ல சார். சாப்பாடுங்கிறது ஒரு பேசிக். நான் அதை மட்டும் மீன் பண்ணல. அவன் வேலை பாக்குறான் சார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த வக்க இருக்கான்னு பார்த்துதான் நான் இதை செஞ்சேன். நீ யார் அதை செய்யறதுக்கு? தெரியல சார். இதே கேள்வியதான் என்னை நானே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி வச்ச பர்சன்ஸோட பேரண்ட்ஸ் அத்தனை பேருமே இதை தவறாம கேக்குறாங்க. ஒன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நான் ஏன் இதை செய்யறேன்? யாராவது காதலிக்கிறேன்னு வந்து நின்னா உடனே ஏன் உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது. புரியல சார். நான் சொல்லவா? விரக்தி. இதுக்கு பேர் தோல்வி மனப்பான்மை. ஐயோ, நமக்கு 30 வயசாச்சே, இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வெறுமை. உனக்கு நடக்காதத அடுத்தவங்களுக்கு செஞ்சு பார்க்கிற சிம்பிள் சைக்காலஜி. கரெக்டா? கிரேட் சார்.
நீங்க சூப்பரா யோசிக்கிறீங்க. அன்பார்ச்சுனேட்லி நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் முதல்ல ஒரு காதல் கல்யாணம் பண்ணி வச்சப்போ எனக்கு வயசு 18. அப்போ என் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. கூட படிச்ச பொண்ணு ஒரு பையனை ஆசைப்பட்டுட்டா. ஆனா அவன் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பொண்ணை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நான் விடலையே, இழுத்துட்டு போய் 2 நாள் ஒரு ரகசிய இடத்துல அடைச்சு வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேரு ஹெல்ப் பண்ணாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 2 பேரும் மேஜர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ஸ்பெக்டரை கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பொண்ணையும் பையனையும் ஒரு தண்ணி லாரியில ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து தாலி கட்ட வெட்டியே இல்லையா? ஓ இருக்கே. மெஸ் நடத்துறேன், வீட்டு வேலையில நான் தான் பாக்குறேன். போஸ்டர்ல MBA பண்ணணும்னு கூட ஒரு ஐடியா இருக்கு சார். என் மெஸ்ல செலவெல்லாம் போக மாசம் 15,000 ரூபாய் நிக்கும் சார். அதுலதான் வீட்டு செலவெல்லாம் பண்றது. எங்க அண்ணன் பணம் கொடுப்பான். அந்த காசை அம்மா தொடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கு சார். ஏன் காசுல தான் உங்க குடும்பம் நடத்தணும்னு. என்ன பொண்ணுமா நீ? தெரியல சார். நீங்க எந்த மாதிரி ஒரு தகப்பனோ அதே மாதிரி ஒரு பொண்ணுதான் நானுன்னு தோணுது. எந்த குடும்பத்தையும் பிரிக்கணும், பெத்தவங்களை அழ வைக்கணும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல சார். ஆனா நான் செய்யற காரியத்தால பெத்தவங்க எப்படி எல்லாம் தவிக்கிறாங்கன்னு இப்ப உங்களை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஐ மீன் இட். கொஞ்சம் உங்களை பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க சார். அடிப்படையில உங்களுக்கு இருக்கிற கருணை ரொம்ப பெரிய விஷயம். யாருக்கு சார் இந்த மனசு வரும்? என்ன நீங்க வெட்டி போட்டிருந்தாலும் அதுல தப்பே இல்ல. ஆனா நீங்க அதை செய்யலையே. இவ்ளோ கருணை என் மேல காட்ட முடியற உங்களால பார்த்த விஷயத்துல மட்டும் ஏன் சார் முடியாம போச்சு? கருணைக்கு விஷம் கிடையாது சார். சத்தியமா சொல்றேன். ஒரு ஈர மனசு விஷம் வச்சு சாகடிக்க நினைக்காது சார். ஆனா நீங்க இதை செஞ்சிருக்கீங்களே. நீங்க என்ன மாதிரி தகப்பன் சார்? யோசிங்க. நான் அந்த மாதிரி பொண்ணுதான். சமையல் ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன். வரேன் சார். விநாயகம் வந்துருவா இல்லைங்க? அவ வரணுங்க. அவ வரலன்னா செத்தே போயிடுவேன். தாமரை, என்ன பேசுற? நான் பெத்தது 4 புள்ள. விநாயகத்துக்கு தானங்க நான் தவம் இருந்து பெத்த. அவ வரணுங்க. அவன் நல்ல புள்ளங்க. இந்த மாதிரி தப்பான காரியத்துக்கு அவன் போக மாட்டாங்க. எனக்கு பொத்தி பொம்பளை புள்ள மாதிரி அவனை பார்த்து வளர்த்துருக்கோங்க. அதனால அவன் அசட தட்டி நிப்பான தவிர செத்தால யார் கூட அவன் கெடுக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியாதா தாமரை? எனக்கு தெரியாதா? நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்து ஜனங்களுக்கு கோபம் கூட 4 நட்சத்திரம் பார்த்து மெதுவா தான் வரும். அதுலயும் கொலை பண்ற அளவுக்கு ஒரு கோபம் வருமா? எனக்கு தெரியலம்மா. மனசுக்குள்ள பேய் பிசாசு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது செய்யற காரியங்கள் தான் தப்பா வரும். நம்ம விநாயகத்துக்கு காதல் வந்திருக்குதுமா. காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல இருக்கிறவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானாமா? நிச்சயம் பண்ணிருக்க மாட்டாமா. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு ஒண்ணு ஆகாது, கவலைப்படாத. வந்துருவாங்க. ஏய் விநாயகம், எப்படிடா இருக்க? அம்மா, அண்ணா வந்துட்டாமா. பாத்தியா விநாயகா? கடவுளே, விநாயகா! தம்பி விநாயகா வந்துட்டியாப்பா?
எப்படிடா இருக்க? உனக்கு ஏன்டா இப்படி ஒரு நிலைமை வந்தது? ஐயா உன்னை பார்த்ததும் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்குதுயா. ரொம்ப சந்தோஷம். ஏன்டா ஏன்டா உனக்கு இந்த நிலைமை? எப்படிடா இதெல்லாம் நடந்தது? கடவுளே, உனக்கு ஏன்டா இப்படி ஒரு நிலைமை? நம்ம யாருக்கு என்னடா பாவம் பண்ணோம்? அண்ணே வந்துட்டியா அண்ணே? பூரணி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்துட்டேனா? நிஜமாலுமே வீட்டுக்கு வந்துட்டேனா? என்ன இப்படி கேக்குற? எனக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது எதுவுமே புரியல பூரணி. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நான் தான் கொலைகாரன்னு வாய் கூசாம பேசின ஆளுங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தப்போ ஸ்பாட்ல பார்த்தது என்னதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. கத்தில இருந்த ரேகையும் பேக்ல இருந்த ரேகையும் வேற வேறன்னு பாரன்சிக் ரிப்போர்ட் சொன்னதை ஏத்துக்கிட்டு 10 நிமிஷத்துல என்னை வெளியில விட்டுட்டாங்க பூரணி. உன்னை ஏசி காப்பாத்தினாரா? பூர்ணிதான் காப்பாத்தினாளா? இல்ல அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தினாரான்னு எங்களுக்கு தெரியாது விநாயகம். ஆனா என் புள்ள நீ எனக்கு வந்துட்டடா. எனக்கு அது போதும் விநாயகம். இந்த ஜென்மத்துக்கு அது போதும்டா. செத்துருப்போண்டா. அம்மா பாவம் தவிச்சிட்டாங்க தெரியுமா? அப்பாவுக்கு பேச்சு முச்சே வரலடா. ஏன்டா இப்படி பண்ண? விதிடா, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசரிஞ்சு நான் எந்த தப்பு பண்ணலடா. இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு இப்பவும் புரியல. யாரோ செஞ்ச கொலைக்கு என் மேல பழி விழுன்னு நான் நினைச்சு பார்த்துருப்படா. விடுன, கெட்ட நேரம் சுத்தி நின்னா இப்படித்தான். இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லைஃப்ல என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் மொத்தமா அனுபவிச்சுட்டு வந்துட்ட. அவ்வளவுதான். இனிமே ஜாலியா இருப்ப. விடு. சொன்னாலும் சொல்லாட்டியும் ஜாலி தான்டா. ஏய், ஒரு மேட்டர் தெரியுமா உனக்கு? நீ வந்ததும் வேலையா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்பா முடிவு பண்ணிருக்காரு. நேத்து நைட்டு உன் மாமியார் அம்மாவுக்கு போன் பண்ணி மேட்டர் சொல்லியாச்சு. அப்பா, ஆமாண்டா விநாயகம், பாவண்டா அந்த பொண்ணு. மனம் இருப்பா. உனக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே புருஷன்னு நினைச்சு அழுது இருப்பாளா? இல்ல புருஷனா வருவானான்னு நினைச்சு சந்தேகப்பட்டு அழுதிருப்பாளா? எல்லாருக்கும் சாதாரணமா வந்துட்டு போற கல்யாணங்கிற விஷயம் தன்னை மட்டும் ஏன் இப்படி தவிக்க வைக்குதுன்னு வேதனைப்பட்டு அழுதிருப்பாளா? ஆஹா, பெண் பாவம் பொல்லாதது விநாயகம். அந்த பொண்ணு இனிமே அழக்கூடாது. அதனால தான் நான் முடிவு பண்ணினேன். புரியுதுப்பா. உண்மையை சொல்லணும்னா நீங்க பேசுறது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. காயத்ரிய தவிக்க வைக்கிறமேனு எனக்கும் தோணுச்சு. ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் நினைச்சேன். அதெல்லாம் முடியுமா? சரியா இருக்குமா? 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா? பூரணிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மனசுக்குள்ள எத்தனை போராட்டம் தெரியுமா? அண்ணா, ஒரு விஷயத்த மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. நெருக்கடி நேரத்துல நம்ம மனசு எடுக்கிற முடிவு பெரும்பாலும் சரியாதான் இருக்கும். சொன்னா நம்புவியா? எப்படியாவது நீ இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்ததும் அப்பா கிட்ட பேசி முதல்ல உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நேத்து தான் உல்டா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நான் என்ன நினைச்சனோ அதேதான் இப்ப அப்பாவும் சொல்றாரு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடு பூரணி. என்னன்னு இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா, காயத்ரி வீட்டுக்கு முதல்ல போன் பண்ணி அண்ணன் வந்திருக்கிற விஷயத்த சொல்லுங்க. சரிம்மா. அண்ணே, அப்பா பேசிட்டோம். பேசுங்கப்பா. அப்பா, டயல் பண்ணிட்டேப்பா. சரி. ஹலோ சம்பந்தியம்மா, நான் தண்டபாணி பேசுறேன். சொல்லுங்க. விநாயகம் வீட்டுக்கு வந்துட்டாமா. அடடே, ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க சம்பந்தி. கடவுள் என்ன கைவிடல. என்னங்க? இருங்க இருங்க இருங்க. நேத்து சொன்னது ஞாபகம் இருக்குதாம்மா? என் புள்ள நல்லபடியா வீட்டுக்கு வந்த உடனே 2 பேருக்கு நிச்சயதார்த்தத்துக்காக பார்த்த அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொன்னனே. ஐயோ, அத போய் நான் மறப்பேனா சம்பந்தி? அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணத்தை அன்னைக்கே நடத்திடலாம் சம்பந்தி. என் மாமியார் வீட்டு வழக்கம் என்னன்னா, எந்த நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 4 சுமங்கலிங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு
சுமங்கலி பூஜை பண்றதுதான். அதுக்கப்புறம் தான் நாம செய்ய நினைச்ச நல்ல காரியத்தை செய்யறது வழக்கம். நான் அதை நாளைக்கே வச்சிடுறேன். ரொம்ப நல்லதுமா. உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க, விநாயகன் அப்புறமா பேசுவான். சரிங்க, வச்சிடுறேன். அப்பா கட் பண்ணிட்டீங்களா? நான் 2 வார்த்தை பேசிருப்பேனேப்பா. டேய் அடங்குடா, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ. பூரணி, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னு சொல்லுமா. நல்லதோ கெட்டதோ எதுக்கும் நீங்க பதட்டப்படாதீங்கப்பா. 2 நாள் அண்ணன் இல்லைன்னதும் நீங்க எப்படி தவிச்சு போயிட்டீங்க? அவன் அரெஸ்ட் ஆயிடுவானோ, கொலைப்பழி விழுந்துருமோன்னு என்னென்னலாம் நீங்க கவலைப்பட்டீங்க? கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? ஆனா எந்த கவலையும் உங்க ஹெல்த்த பாதிக்க கூடாதுப்பா. நீங்க நல்லா இருந்தாதான் இந்த வீடும் சரியா இருக்கும், நினைச்ச காரியமும் கரெக்டா நடக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாப்பா? அப்பா, யாருக்குப்பா கஷ்டம் இல்ல? எல்லாருக்குமே கஷ்டம் வரதா செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு நெருக்கடி. கவலையே இல்லாம யாருமே இல்லப்பா. நம்ம கவலைதான் பெருசுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் அறியாமையே. புரியுதுமா. ஆனா பாழு மனசுக்கு கவலைப்படுறத தவிர வேற எதுவுமே தெரியலையேம்மா. மாத்திக்கணும்பா. இப்போ நாளைக்கே வேற ஏதாவது கஷ்டம் வரலாம், பகீர்னு தூக்கி வாரி போடலாம். எதுக்கும் மனசை விட்டுற கூடாதுப்பா. கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம், விதின்னு நினைச்சா விதி. விளையாட்டா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தா வாழ்க்கை ஒரு சுமையா இருக்காது. என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. நல்லா சொல்லுமா. நானாவது வாயை விட்டு அழுதுட்டு இருக்கேன். ஆனா இந்த மனுஷன் எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி 2 நாளா சாப்பிடாம தூங்காம எப்படி கஷ்டப்பட்டார் தெரியுமா? எல்லாம் என்னாலதானே, மன்னிச்சிருங்கப்பா. அந்த பண்ணாட யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க இருந்து வந்தா, எப்படி செத்து போனா, யாரு கொன்னாங்க, அந்த பழி ஏன் என் மேல விழணும்? இப்ப யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு எதுவுமே புரியலப்பா. புரிய வேண்டாண்ணா, விட்டுடு, அத அப்படியே மறந்துடு. எல்லாருக்கும் தான் சொல்றேன், நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் தாங்க முடியறவன் தான் மனுஷன். நம்ம எவ்வளவு தாங்க முடியும்னு கடவுளுக்கு தெரியும். அளந்து பார்த்துட்டு தான் அந்த கஷ்டத்தையே அனுப்பி வைப்பான். அதனாலதான் சொல்றேன், என்ன வந்தாலும் பொறுமையா ஏத்துக்க கூடிய குணத்தை வளர்த்துக்கணும். நான் எல்லாருக்கும் பொதுவா தான் சொல்றேன். போங்க, போய் வேலையை பாருங்க. அடுத்தது என்ன? கல்யாண வேலையை கிளம்பு. கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்ல நேரத்துல கல்யாண வேலையை ஆரம்பிப்போம். எண்ணி 7 நாள் கூட இல்லமா முகூர்த்தத்துக்கு. மசமசன்னு நின்னுட்டு இருக்காத. ஏய் வேல்முருகா, நீ வா, உனக்கு ஒரு வேலை தரேன். வா வா. விநாயகம், முதல்ல எண்ணெயை வச்சு குளி. கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், சரியா? வா. போடா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ.